அண்மை செய்தி, மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரை மசோதா தோல்வி. மக்களவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் தொகுதி மறுவரை மசோதா தோல்வி. நம்ம செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தி, மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரை தொடர்பான மசோதா மக்களவையில் தோல்வி அப்படின்ற செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாக்கெடுப்பு நடந்துச்சு மாலை. இந்த வாக்கெடுப்பில் இந்த மசோதா தோல்வி அடைந்தது அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் அண்மை செய்தியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். மக்களவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி. அண்மை செய்தியை பார்த்தோம். மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதா மக்களவையில் தோல்வி அடைந்திருக்கிறது. இன்று மாலை அது வாக்கெடுப்பு விடப்பட்டது. அந்த மசோதா வாக்கு எடுப்பில் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி அடைந்தது அப்படின்ற அந்த செய்தியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருப்பது பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பில் இந்த மசோதா தோல்வி அப்படின்ற செய்தியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி. தொலைபேசியில் நம்மோடு ராஜேஷ் இணைந்திருக்கார். வணக்கம் ராஜேஷ், செய்திகள் என்ன? வணக்கம். தொகுதி மறுவரை மசோதா என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக வாக்கெடுப்பு காரணமாக அந்த தொகுதி மறுவரை என்பது தற்பொழுது தோல்வி அடைந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த 2026, 2029 ஆகிய ஆண்டுகளுக்கான அந்த மக்கள் கணக்கெடுப்பு உள்ளிட்டவைகள் குறித்துதான அந்த தொடர்ச்சியாக தென்னகத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள், குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை, இந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்திருந்தார். நாமக்கல்லில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் அந்த தொகுதி மறுவரை மசோதாவை தாக்கல் செய்யக்கூடாது, இது தென்னக பகுதிகளை மிகவும் பாதிக்கும் என்று தொடர்ச்சியாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் தொடர்ச்சியாக இதற்கு எதிராக குரல் கொடுத்து வந்த நிலையில் தற்பொழுது தொகுதி மறுவரை என்பது தற்பொழுது அந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது. இதற்கான முறையான விளக்கத்தை மத்திய அரசு சார்பாக சட்டத்துறை அமைச்சராக இருக்கட்டும், அதுபோல் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா உள்ளிட்டோர் எல்லாம் தொடர்ச்சியாக இதற்கான முறையான விளக்கங்களை அளித்து வந்த நிலையில் இந்த மசோதா என்பது தற்பொழுது தோல்வி அடைந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இடையே இந்த மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டது. சிறப்பு கூட்டத்தொடர், நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடர் என்பது கூட்டப்பட்டு அதற்காக இந்த தொகுதி வரையறை மசோதா நிறைவேற்றுவதற்காக மட்டுமே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது கூட்டப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது குரல் வாக்கெடுப்பு மூலமாக தோல்வி அடைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தொகுதி மறுவரையறை மசோதா என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என்று ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்கள், மத்திய முன்னாள் அமைச்சர்கள் சிதம்பரம் போன்றவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார்கள். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறும்பொழுது கூட இதில் உங்களுடைய தென்னகத்தை தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடை குறிப்பிட்டு இது எந்த விதத்திலும் பாதிப்பு அடையாது, ஏனென்றால் கூடுதலான தொகுதிகள் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது அதற்கான இந்த மசோதா என்பது நிறைவேற்றப்படாமல் அது தோல்வி அடைந்திருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றி ராஜேஷ், தகவல்களுக்கு நன்றி.